எப்போவுமே ஏதாச்சும் ஒர்க்காலிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, வேலை வேலை வேலை, பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்கு எல்லாமே கரெக்டாக செய்யணும், இஎம்ஐ பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் டென்ஷன்லேயே இருப்பார். ஆனால் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த ஆள் நம்ம கூடவே இருக்க மாட்டேங்கிறான், என் கூட அந்யூன்யமாக இருக்க மாட்டேறான், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அந்த மாதிரி சில விஷயத்தினால ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சார் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார், அவர் நார்மலாகவே இல்லை, அவர் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் மூஞ்ச காட்டிக்கிட்டே இருக்கார், அந்த மாதிரி சொல்லி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா அவர் ஒன்றும் இல்லை, அவர் பாட்டுன்னு காலையில் கார் எடுத்துகிட்டு போகிறது, இல்லை பைக் எடுத்துகிட்டு போகிறது, வேலைக்கு போகிறது, பிஸ்னஸ் பண்ணுறது, வீட்டுக்கு வர்றது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது. இப்போ சில கேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களே சொல்லிடுவாங்க, சார் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அலர்ட்டான பர்சனு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார் அப்படின்னா, நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டீம் செட் பண்ணுவோம். நம்ம ஜென்ரலாக ஒரு 2 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் போடுற இடத்துல ஒரு 4 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் போடுவோம். கார் தேவைப்படுதுன்னா நம்ம அங்கே கார் போடுவோம், அங்கே ஸ்டாண்ட் பை ஒரு ஆட்டோ வேணும்னா அந்த ஆட்டோ போடுவோம். ஸோ இதெல்லாமே பண்ணால் தான் அவரை க்ளீனாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனோடு போனால் மட்டும்தான் அவர் நம்மக்கிட்ட மாட்டுவார். அதர்வைஸ் அவர் ஈஸியாக தப்பிச்சு போயிடுவார்.